படம் மிக சிறப்பாக இருக்குது. வல்லமை வந்து தமிழ் சினிமாவுடைய இன்னொரு புது மைல்கல். என்னென்னா எல்லாமே ட்ரெண்ட் செட்டர்னுவாங்க. ஆனால் வந்து ஒரு நல்ல கதை தான் ஒரு படத்து சினிமாவுடைய ட்ரெண்டை வந்து செட் பண்ணும். இந்த படம் உருவாக்கியிருக்குன்னு நம்பலாம். நல்ல படம். இதை வந்து ரசிகர்கள் கொண்டாடுனா இனிமேல் தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் நிறைய வரும். ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாச பிணைப்பு, அதில் ஒரு சில தவறு நடக்குது. அந்த நடக்கிற தவறுக்கு வந்து அப்பா வந்து எப்படி பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, பொண்ணு எப்படி அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுது. காவல்துறையும் நீதிமன்றமுமே ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்த்து வைக்கணும்னு நினச்சா இங்கே எந்த குற்றமுமே வந்து நிரூபிக்கப்படாது, தண்டிக்கப்படாது. அதில் நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனாக பொண்ணுக்கு பண்ணணும், அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி ஒரு சின்ன கான்செப்டை பெருசாக சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அதை ஏற்றுக்கக்கூடிய விஷயங்கள் அது. பிரேம்ஜி வந்து நிறைய காமெடியனாகவே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அந்த படத்தில் காமெடி பண்ணாமல் வந்து ஒரு ஃபீல் குட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல படம். ஸ்லோ ஆனால் உண்மையிலே ஃபீல் குட் மூவி. ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கெல்லாம் பிரேம்ஜி வந்து ஒரு காமெடியனாக தான் தெரியும். அவர் ஏதாவது சீரியஸாக கருத்து சொன்னால் சிரிச்சிருவோம். ஆனால் அவர் வந்து ரொம்ப நல்ல சீரியஸாக ஒரு அப்பா ரோல் பண்ண வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது. ஒரு 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 நல்ல ஃபாதரை பார்க்க முடிஞ்சுது. அவர்கிட்ட இவ்வளோ நல்லா ஒரு ரோல் வாங்கின டேரக்டர் தான் சொல்லணும். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கேமரா எல்லாமே நல்லா இருந்தது. வெரி குட் டீம். நல்லா இருந்தது படம். வெரி குட். அதான் இந்த பெண்களுக்கான அந்த பாலியல் வன்புணர்வு அந்த பெண் குழந்தைகளுக்கு அதுக்கு வந்து அந்த பெண்கள் அந்த குழந்தைங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அந்த ஃபேமிலியோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நல்லா சொல்லியிருக்காரு. அதாவது சில இடங்களில் ஸ்லோவாக இருக்குது, பட் ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப நல்ல ஃபீல் குட் மூவி. ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் செலெக்ஷன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணாங்க. எஸ்பெஷலி பிரேம்ஜியை சொல்லணும். அவர்கிட்ட இவ்வளோ சீரியஸான ரோலை நடிக்க வச்ச டைரக்டர் சொல்லணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குட் மூவி, வெரி குட் மூவி. மியூசிக் ப்ளஸ் இதுக்கு எல்லாரும் தியேட்டரில் பார்க்கணும். அவ்வளோ நல்ல படம். படம் நல்லா இருக்கு. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கு. புதுவிதமாக ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. பெண் குழந்தைகளை எப்படி நம்ம பாதுகாப்பாக வளர்க்கணும் அதை தெளிவாக எடுத்து கோரியிருக்காங்க. இதில் நல்லா நடிச்சிருக்காங்க. பொண்ணு நடிப்பும் நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து நடிப்புன்னு சொல்றதை விட உயிரோட்டமா இருக்கு. இந்த மியூசிக் வந்து ஒரு இயல்பா நம்ம வாழ்க்கையோட கலந்து வரக்கூடிய ஒரு உணர்வு கொடுக்குது. இது வந்து ஒரு நடிப்பு மாதிரி இல்லை. நம்ம குடும்பத்தில் அப்படி நம்ம குடும்பத்தில் நடந்தால் எப்படி இருக்கும், நம்ம எப்படி முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல உயிரான ஒரு கதையாக இருந்துச்சு. நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எவ்வளவோ படம் நிறைய பட்ஜெட்டில் பார்த்துருக்கோம். ஆனால் இவ்வளோ ஒரு அருமையான படம் நான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துருக்கேன். படம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படின்னா பெண்கள் பாதுகாப்படுத்தி எடுத்திருக்காங்க. பிரேம்ஜி ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிரேம்ஜி வந்து ஒரு மைண்டில் நம்ம எப்பவுமே இருப்பார். நிறைய படம் பார்த்துருந்தது ஒரு காமெடி ஒரு மாதிரி ஜாலியாக வைப்பாக போவோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டல் அப்ஸ் அண்ட் டவுனாக வந்து அவருடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே ஒரு காமெடி தானே எங்கேயுமே வெளியே வரல. டோட்டல் ஒரு ஆக்டிங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் எமோஷ்னலாக நடிச்சிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா படம் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த பெண்கள் பாதுகாப்பை பற்றி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். ஃபேமிலிக்கான படம் தான் இது. ரெண்டாவது அவங்க குழந்தைங்களாம் வந்து பார்க்கணும். இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப ஒரு சின்ன பட்ஜெட் படம்னாலும் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு திரைக்கதை, நல்ல கேரக்டரைசேஷன். ஒவ்வொருவரும் வந்து அந்த படம் வந்து போகிறது ஒன்று லேக் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன சின்ன உணர்வுகளையும் வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் தனக்குண்டான ஒரு விஷயத்தை ரொம்ப எல்லாம் பார்க்க வேண்டிய படம். அப்பாக்கள் பார்க்க வேண்டிய படம். பிரேம்ஜி வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஒரு காமெடியாக ஒரு சின்ன சின்ன கேரக்டரில் வருவார். படம் ஃபுல்லாக வந்து காமெடியாக தான் வருவார். ஆனால் இதில் ஒரு வித்தியாசமான பிரேம்ஜியை நான் பார்க்க முடிஞ்சது. அது நல்லாவும் பண்ணியிருக்கார். ட்ரை பண்ணல, ஒரு குணச்சித்திர பாடமாக நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணல. அவர் இயல்பாகவே அவர் இருக்குது. ஏன் எப்படி இவ்வளோ நாளாக வந்து அவர் ஒரு காமெடியாக பண்ணிகிட்டு இருந்தாருங்கிறது ஆச்சரியம். இல்லை எங்கேயுமே இல்லை. அதாவது கண்டிப்பாக இன்றைய சமூக சூழ்நிலையில் வந்து ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் ஒரு அப்பாக்களும் இதை பார்க்க வேண்டிய ஒரு படம். எவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது, அது எப்படியெல்லாம் சமாளிக்க முடியுங்கிறத ஒரு அப்பா வந்து நல்லா சொல்லியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம். அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. மங்காத்தா மங்காத்தால நடிச்சிருக்காரு. சரி இதில் எப்படி நல்லா பார்க்கலான்னு வந்தேன்.
அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டே நல்லா இருக்கு. பிரேம்ஜி அண்ணன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். அந்த ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் கருப்பையா முருகன் சூப்பராக பண்ணியிருக்காரு. பிரேம்ஜினா அந்த பொண்ணு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். மியூசிக் வந்து ஜிகேவி நல்லா பண்ணியிருக்கா. அப்படி ஒரே ஒரு சாங்கு பிஜிஎம்லாம் ரொம்ப, அதாவது படத்துக்கு என்ன அடாப்ட் ஆகணுமோ அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாடல்கள் வந்து கருப்பையா முருகன் சார் எழுதியிருக்கா. அப்படியே அந்த பாட்டு ஒரு மகளே என் மகளே நல்லா இருக்குது. வெங்கட்புரு சார் குரலில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு ஃபீலான ஒரு சாங்கு. எடிட்டிங், கேமரா, அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாமே கண்ணுக்கு உறுத்தவும் இல்லை, காதுக்கு தொந்தரவும் இல்லைங்க. ரொம்ப சிறப்பாக, அதாவது அதுக்கு என்ன தேவையோ அது செஞ்சுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பாக.